ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெக்ஸி ஏஞ்சலினாஸ் கார்டன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை திருக்குறளை மையமாக வச்சு நான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும். இந்த குறளுக்கான கதையை பார்க்கலாம். ஒரு வனப்பகுதி. அங்கே ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்படின்னா, அந்த பிராணிகள் கிட்ட கூட அவன் ரொம்ப பிரியமாக நடந்துப்பான். அவன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். அங்கு ஒரு ஒரு அழகிய புள்ளிமான் அவனுக்கு கிடைக்குது. அந்த மான் ரொம்ப அழகாக இருந்ததுனால தன்னுடைய வீட்டிலே அதை அழகாக அவன் பராமரித்து வளர்க்குறான். ஒரு நாள் அந்த மான் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. அதாவது அது ஓடி போகல, ஆனால் காணாமல் போயிடுச்சு. அவனுக்கா ஒரே ஆத்திரம். யார் என்னுடைய மானை பிடிச்சிட்டு போனாங்க, அவன் எங்கே இருந்தாலும் அவனை நான் பழி வாங்குவேன்ற எண்ணம் அவனுக்குள்ளே கோபமாக உருவெடுத்தது. உடனே அவன் கடவுளை துதிக்கிறான். கடவுளும் அவன் கண்ணு முன்னாடி வந்தார். பக்தா, எதுக்காக நீ என்னை அழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறாரு. உடனே இந்த பக்தன் என்ன பண்ணியிருக்கணும், அதாவது இந்த வேடன் என்ன சொல்லியிருக்கணும், கடவுளே, நான் ஆசையாக ஒரு மான் வளர்த்தேன், அது காணாமல் போயிடுச்சு, எனக்கு என் மானை திருப்பி கொடுங்கன்னு தானே கேட்டிருக்கணும். ஆனால் அவன் அப்படி கேட்கல. ஏன்னா கோபம் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. ரொம்ப கோபத்தில் இருந்ததுனால அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான், கடவுளே, நான் ஒரு ஆசையாக ஒரு மான் வளர்த்தேன், அந்த மானை காணலை, அந்த மானை திருடியவன் யாராக இருப்பினோ என் கண்ணு முன்னாடியே வரணும், அவனை என் கோபத்தீர நான் அவனை அடிக்கணும், இதுதான் என்னுடைய வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் கேட்குறான். உடனே கடவுள் சொல்கிறாரு, அவனுடைய கோரிக்கைக்கு ரொம்ப தயங்குறாரு. இல்லைப்பா, இல்லை பக்தா, உன் மானையே நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதை காணாமல் போனதுக்கு யார் காரணம் மட்டும் கேட்காத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே சொல்கிறாரு. அப்போ கூட அவன் கேட்கல. ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறான், இல்லை 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 கடவுளே, என் மனசு ரொம்ப கலங்கி போயிடுச்சு, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்கணும், அப்போ தான் என் மனசு சந்தோஷமாக இருக்கும், அதனால் எனக்கு என் மானை யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பிடிவாதமாக கேட்குறான். உடனே கடவுள் சொல்கிறாரு, நீ அப்புறம் உனக்கு கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன், பின்னாடி நீ என் மேலே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனும் சரி சரி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு யார் என் மானை திருடிட்டு போனாங்களோ அவங்கள மட்டும் என் முன்னாடி நிற்க வைங்க அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுள் சொல்கிறாரு, உன் மானை திருடி சென்றவன் பின்னாடி தான் இருக்கான், அவனை நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, தண்டிச்சுக்கோ, நான் வரேன்னு சொல்லிட்டு கடவுளும் மறைஞ்சு போயிட்டார். பக்தன் திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு சிங்கம் நிற்குது. அவன் பழி வாங்கணும்னு நினச்சான் பாருங்க, அந்த எண்ணமே போயிடுச்சு. அந்த பழி வாங்குன்ற கோபம் மறைஞ்சு பயம் வந்துருச்சு. கை கால்லாம் நடுங்குது, ஓட தொடங்குறான். கடவுளே, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறான். மேலேருந்து கடவுள் பார்த்து சிரிக்கிறார். அவ்வளோதான், வேற என்ன, அவன் கதை முடிஞ்சு போச்சு. அதாவது அவனுடைய கோபத்தில் அவனுடைய அறிவு வேலை செய்யலை. ஆத்திரம் கடைசியில் அவனுக்கு அழிவை தான் தந்தது. உண்மைதாங்க, நம்ம கோபமாக இருக்கும்போது நமக்கு என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது கடைசியில் நமக்கு தான் அது ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த குறள் ரொம்ப ரொம்ப நல்ல குறள். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உண்மையாகவே தன்னைத்தானே காத்து கொள்ளணும்னா நம்ம கோபத்தை விடணும். இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.